மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம். கேரளா யுவதி சம்ஜிதாவின் ஒத்த வீடியோ தீபக்குடைய மொத்த உயிரையும் காவு கொண்ட சம்பவம். இந்த சம்பவம் எங்க தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த யுவதி ஒரு பேருந்துல பயணமாகிறா. பாலியல் ரீதியாக ஒருத்தர் தன்னை தீண்டினாரு அப்படின்ற ஒரு செய்திய தனது போன்ல வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல பதிவேற்றம் செய்திருந்தா. இந்த ஒரு விஷயத்தை பார்த்த குறித்த நபர் 44 வயது மதிக்கத்தக்க தீபக் என்று சொல்லுகிறவர் மன உளைச்சல்ல மானம் போச்சே அனைத்தும் போச்சே அப்படின்னு சொல்லி மன உளைச்சல்ல தூக்கிலிட்டு தன்னுயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பதிவானது மிக பெரும் அதிர்வலையையும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் மாறியது. இந்த வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டதுல இருந்து தீபக்கையும் இந்த யுவதியையும் இரண்டு விதமாக சமூகம் பார்க்க ஆரம்பிச்சது. தீபக்குடைய மரணத்துக்கு பிறகு மரணத்துக்கு முதல் எப்படி இவங்க பார்த்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீபக் எல்லாம் மனுஷனா, இவனுக்கு சகோதரிகள் கிடையாதா, தாய் கிடையாதா, ஒரு பெண்ணோடு ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இப்படித்தான் நடந்து கொள்வானா, இவ்வளவு தூரம் காம பிசாசா இருக்கிறானே, இவனுக்கு அந்த தண்டனையை வாங்கி கொடுக்கணும், சமூகம் இவனை ஒதுக்கணும் என்று மிக கேவலமாக பல்வேறு வசைகளை பாட ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல இந்த யுவதியை வீர பெண்ணாகவும் சிங்க பெண்ணாகவும் தனக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதியை சமூக மட்டத்துக்கு கொண்டு வந்த இந்த தைரியத்தை பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லி பல்வேறு வாழ்த்துக்களையும் தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. இதே சமூகம் தீபக்குடைய மரணத்துக்கு பிறகு அந்த பெல்ட்டி அடிச்சு தீபக் ஒரு அப்பாவி, தீபக் இதுல குற்றவாளி இல்ல, ரீல்ஸ் மோகத்திலையும் லைக் மோகத்திலையும் குறித்த யுவதி அப்பாவியான தீபக்கை படுகொலை செஞ்சிட்டாலே இவளை பிடிச்சு உள்ள வைங்க அப்படின்னு சொல்லி வில்லனா பார்த்த அதே சமூகம் ஒரு அப்பாவியாக தீபக்கை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு சிங்கப்பெண்ணாக பார்த்த அந்த பெண்ணை மிக கேவலமான ஒரு வில்லியாக பார்க்க ஆரம்பிச்சது அதே சமூகம். இந்த ஒரு விஷயம் இப்படி பயணிக்குதா? உண்மையிலே இங்கு யார்தான் குற்றவாளி? பார்ப்பதும் பொய், கேட்பதும் பொய், தீர விசாரிப்பது ஒன்றே மெய் என்பது போல விசாரிப்பதற்கு தீபக் உயிரோடு இல்லை. குறித்த பெண் நடந்த விஷயங்களை சொல்லுவாவா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. இப்போது அது கைமீறி போன ஒரு விஷயம். ஒருவேளை தீபக் திட்டமிட்டு தான் இந்த ஒரு விஷயத்தை செய்திருந்தாலும் இந்த பெண் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்தது சரியா தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீபக்கினூடாகத்தான் பாதிக்கப்பட்டாச்சு, உண்மையிலே சட்டத்துக்கான ஒரு சான்று பொருளாக இது வேண்டும் என்பதற்காக ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருந்தா இவ என்ன பண்ணிருக்கணும்? பஸ்ல இருந்து கீழே இறங்கி காவல் நிலையத்துக்கு போயிருக்கணும். அதை தாண்டி மகளிர் அமைப்புகள் எத்தனையோ பெண்களுக்காக குரல் கொடுக்கிறவங்க இருக்காங்க, அங்க போயிருக்கணும். இல்ல மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு போயிருக்கணும். இங்க எங்குமே இவ போகல என்றதுனால இது சட்டத்துக்கு தேவையான ஒரு எவிடன்ஸாக இவ எடுத்துக்கொள்ளல அப்படின்னு ஒரு விஷயம் திட்ட தெளிவாக தெரியுது. ஒருவேளை சட்டத்துக்காக இவ எடுத்திருந்தாலும் கூட சமூக வலைதளங்கள் அதை பதிவு செய்யறது என்பது அதுவே சட்டத்துக்கு முரணான ஒரு விஷயம். சரி, அப்ப எதுக்குத்தான் இவ இதை ரெக்கார்ட் பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரீல்ஸ் மோகத்துல ஒரு லைக் வாங்கிக்கொள்ளணும், ஃபாலோவர்ஸை கூட்டிக் கொள்ளணும் என்பதுக்காகத்தான் இதை செய்தாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதுதான் மீசான் டைமுடைய பார்வை. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படியான ஒரு விஷயம் நடக்கின்ற பட்சத்துல ஒரு பெண்ணுடைய மனோநிலை, அவட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயத்தோடு, பீதியோடு, அச்சத்தோடு, பதட்டத்தோடு தடமாறுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனா இந்த சீண்டல்கள் நடந்ததுக்கு பிற்பாடு இவருடைய மனோநிலையும் பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த பதட்டமும் இல்லாம, எந்த சங்கடமும் இல்லாம, எந்த சலனமும் இல்லாம தைரியமாக ஒரு செல்விக்கு எப்படி போஸ்ட் கொடுக்குறாங்களோ அது போல, அல்லது பிறருக்கு நடந்த ஒரு விஷயத்தை படம் எடுக்கிறது போல தைரியமாக எந்த சலனமும் இல்லாம அதை ஒளிப்பதிவு செய்யறதையும் அந்த வீடியோல பார்க்க முடியுது. அகத்தின் அழகு முகத்துல தெரியும். அப்படியாக இருந்தா நிச்சயமாக சட்டத்துக்கு தேவையான ஒரு எவிடன்ஸாக இதை பயன்படுத்துற ஒரு அமைப்பு இல்லை அப்படின்றது தெரியுது. மாறாக என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லோரும் சந்தேகிக்கிற மாதிரி ஒரு ரீல்ஸுக்காக ஒரு லைக்குக்காக தமது சோசியல் மீடியால அதை பதிவேற்றம் செஞ்சதுனால 2 மில்லியன் பேர் அதை பார்த்ததாகவும் கமெண்ட் பண்ணியதாகவும் லைக் பண்ணியதாகவும் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் வெளியே வந்ததுனாலதான் மன உளைச்சல்ல தீபக் உயிரை விட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இங்கு தீபக் குற்றவாளியா அல்லது இந்த யுவதி குற்றவாளியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் தாண்டி 3வது தரப்பு தான் இங்க குற்றவாளி என்பதுதான் மீசான் டைமுடைய பார்வை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் எப்போது வெளியே தெரிஞ்சிச்சோ அப்போதுதான் தீபக் மனம் உடைஞ்சி மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்ய நினைக்கிறாரு. இது எப்ப நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இன்னொரு விஷயம் திட்டமிட்டு தான் நடந்ததுன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுட்டாலும் கூட குறித்த பெண்ணுக்கும் தீபக்குக்கும் என்ன நடந்தது என்பது தெரியும். ஆனா தீபக் தற்கொலை செய்யல. இந்த வீடியோ பதிவேற்றம் செஞ்ச இந்த யுவதி அது வைரலாக இல்ல அப்படின்னு இருந்தீங்கன்னா அது யாருக்கும் தெரியாத ஒரு சங்கதியாக எங்கோ ஒரு மூலையில இருந்திருக்கும் சமூக வலைதளங்கள்ல. அப்போது கூட தீபக் தற்கொலை செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா தீபக்குக்கோ தீபக்கு சார்ந்தவங்களுக்கோ இந்த ஒரு விஷயம் தெரியாமல் போயிருக்கும். தீபக்கோட கவனத்துக்கும் அவருடைய கிராமத்தில் உள்ளவங்களுடைய கவனத்துக்கும் உறவுகள், ஃப்ரெண்ட்ஸ்மார், தொழில் அப்படின்னு சொல்லி உலக மட்டத்துல தெரிய வருதோ அப்போதுதான் வாழ்க்கையை முடிச்சு கொள்ளணும் அப்படின்னு தீபக் ஒரு முடிவுக்கு வராரு. அந்த நிலையை உருவாக்கினது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்வ கோளாறால நல்லது கெட்டது தெரியாம உண்மை எது பொய்யதுன்னு தெரியாம உச்சாப்பு மடையர்களாக இருக்கின்ற சமூக வலைத்தள வீரர்களால தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. தற்போது குறித்த யுவதி கைது செய்யப்பட்டாச்சு. இவருக்கான சட்ட நடவடிக்கைகளை இப்போது சட்டத்துறை பார்த்துக்கொள்ளும். தீபக் குற்றவாளியா இல்ல நிரபராதியா என்பதை தாண்டி தீபக் ஒரு கோழை என்பதுதான் தெரிய வருது. காரணம் என்னன்னா விமர்சனங்களுக்காக, குற்றச்சாட்டுகளுக்காக தன்னுயிரை மாய்த்து கொள்ளணும் அப்படின்னு வந்துட்டா இங்க உலகத்துல எவனுமே உயிரோட வாழ முடியாது. இவரை கைது செய்தால் கூட தீபக்கை சட்டம் எப்படி பார்க்கும் அப்படின்னா சந்தேக நபர் என்றுதான் பார்க்குமே தவிர தீர்ப்புக்கு பிறகுதான் தீபக் குற்றவாளியா இல்லையா என்ற ஒரு விஷயத்துல தெரிய வரும். அப்படி இருக்கும்போது எதற்காக தீபக் தன்னுயிரை மாய்த்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் சமூகம் இப்படியான ஒரு மனநோயோட இருப்பது பெரும் ஆபத்துக்குரிய விஷயம். எனவே அவசரப்பட்டு ஆர்வ கோளாறுல என்ன ஏது என்பதெல்லாம் தெரியாம அதுக்கான தீர்ப்பை சமூகம் சொல்ல நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்பவர் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஹலீஃபாவாக இருந்தவர். இவர் ஒரு செய்திய சமூகத்துக்கு சொன்னாரு. ஒத்த கண்ணை கையில எடுத்துக்கொண்டு பாதிக்கப்பட்டவன் வாரான் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். தீர விசாரிக்காம இவனுக்கான ஒரு தீர்ப்பை நீங்க கொடுத்துறாதங்க. இவனால் பாதிக்கப்பட்டவன் 2 கண்களை இழந்து வருவதற்கான வாய்ப்புண்டு அப்படின்னு சொன்னாரு. அதுபோலதான் இருதரப்பு நியாயங்களையும் கேட்டறியாமல் எப்படி ஜட்மெண்ட்டுக்கு போற அதனுடைய விளைவுதான் இது என்பது தெரியுது. ஒரு செய்தி கிடைக்குதா அது பற்றி தீர விசாரணை செய்துதான் ஒரு முடிவுக்கு வரணும். ஒரு அறியாமையினால், ஆர்வ கோளாறால் ஒரு விஷயம் வைரல் ஆனதுனால மானம் இழந்து தன்னுயிரை மாய்த்து கொண்டார் தீபக் என்பதுதான் இங்கு புரிகிற விஷயம். எனவே சமூக வலைத்தளங்கள் பயன்பாட்டாளர்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்ன ஏது என்பது தெரியாம ஷேர் பண்ணுவதோ அது சம்பந்தமான கருத்து உரைப்பதோ மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விடயம் என்பதுதான் நமக்கு இந்த ஒரு விஷயம் சொல்லித் தருகின்ற ஒரு படம். என்னதான் இருந்தாலும் ரீல்ஸ் மோகத்தினாலும் இது போன்ற விடயங்கள் நடக்குது. இது போன்ற விடயத்தில் சமூகம் அவதானமாக இருப்பதோடு சமூகத்தில் இருக்கின்ற பொறுப்பு வாய்ந்தவர்கள் இது போன்ற புரிதலையும் விழிப்புணர்வையும் சமூகத்துக்கு உண்டு பண்ண வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலோடு தீபக்குடைய குடும்பத்துக்கு இறைவன் ஆறுதலை கொடுக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.